வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. ஆல்டன் பி நெல்சன் இவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சமூக வலைதளத்தில் அரசியல் விமர்சகராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு சீட்டு கிடைக்காம போனதில் இவரோட பங்கு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கனிம வள கொள்ளையை பற்றி நிறையா வீடியோ போட்டு அவருக்கு சீட்டே கிடைக்க விடாமல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திமுகவை தான் அதிகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனும் சீமானும் திமுக தரப்புலேருந்து காசு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அப்போ சாட்டை துரைமுருகன் பதிலுக்கு, ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தவனாக இருந்தால் நாங்கள் காசு வாங்கினதை நீ நிரூபிக்கணும், ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விட்டார். சாட்டை துரைமுருகனோட பிரச்சனையே இதுதான். அவர் அடுத்தவங்க மேலே 1000 குறை சொல்லுவார், விமர்சனம் சொல்லுவார், அவதூறு பரப்புவார். ஆனால் எதுக்குமே ஆதாரம் வச்சுருக்க மாட்டார். ஆனால் அவரை பற்றி ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சோம்னா குடும்பத்தை பற்றி பேசி நீ ஆதாரம் இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்லிடுவார். வாயை வச்சே சமாளிச்சிருவார் எல்லா விஷயத்தையும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணிட்டார், ஆல்டன் பி நெல்சன் என்ன பண்ணிட்டார், அப்படியா ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனாக இருந்தால் நீ எப்போ நீ கேட்டுட்டியோ அப்போ ஆதாரத்தை நான் காமிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் 15 கோடி ரூபாய்க்கு விருதுநகர் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்காரு. அது எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது மாதம் 2025 வாங்கியிருக்காரு. ஸ்டாலினை இவரை போய் சந்திச்சுட்டு வந்தது 7வது மாதம் 2025. ஆக மொத்தம் கணக்கு கரெக்டாக வருதா, 15 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு. அதுவும் யார் பேரில், அவர் மனைவி கயல்விழி பேரில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார். இதில் ராஜா பருண் எதுக்கு ஆல்டன் பி நெல்சனோட சண்டைக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராஜா பருண்ன்றவர் யானை கவலம் அப்படின்ற ஒரு பொடி விற்கிறாரு. உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதுனால அவர் ஒரு ஜிம் பண்ணி நல்லா உடம்பை கோப்பாக வச்சுருப்பார். அதனால் அவர் யானை கவலம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தெல்லாம் விற்கிறாரு, உணவுப் பொருள் விற்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த உணவுப் பொருளுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இல்லை. அதாவது நாம் தமிழரை பற்றி பேசும்போது இவர் ராஜா பருண் ஆல்டன் பி நெல்சனுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருப்பார் போல். அதுக்காக இந்த ஆல்டன் பி நெல்சனும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் விற்கிற யானை கவலத்துக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் கிடையாது, இதுக்கு முறையான சர்டிஃபிகேட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பார் போல். அந்த பகையும் உள்ளூர எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. இது இல்லாமல் இப்போ சீமானை பற்றி, சாட்டை துரைமுருகனை பற்றி ஒரு வீடியோ வெளியே வர, இது எல்லாம் சேர்ந்து ஒரு புள்ளியில் ராஜா பருணும் ஆல்டன் பி நெல்சனும் மோதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. கைகலப்பாயிருச்சு. 2 பேரும் அடித்து பிறண்டுக்கிட்டு இருக்கும்போது இவரோட ராஜா பருனோட கார் கீயை எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள வீட்டை கேட்டை பூட்டிட்டார். ராஜா பருன் வெளியில் இருக்கார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசணுன்னா அது அப்போ என்ன பண்ணுறாரு, மிரட்டுறாரு. யார், இந்த ராஜா பருன் அப்படின்றவர் மிரட்டுறாரு. நீ எங்கே செத்து கிடந்தாலும் அது என்னால் தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொலை மிரட்டலே விடுறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து பேசி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை அந்த ராஜா பருன்றவரை அடித்து உட்கார வச்சுட்டாங்க. உடனே சுற்றி இருக்கவங்களாம் அடித்த உடனே கைப்பையிலேருந்து அருவாளை எடுத்து சுற்றி வீச போகிறாரு. அப்புறம் அந்த கூட்டிகிட்டு வந்த பெண் இருக்காங்கள்ல, அவங்க சமாதானப்படுத்தி அந்த அருவாளை பிடுங்கி வச்சிடுறாங்க. அப்புறம் காவல்துறை அந்த ராஜா பருனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுதான் சம்பவம். இப்போ நம்மளோட கருத்து என்ன அப்படின்னா, இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனுக்கு பதிலுக்கு இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆல்டன் பி நெல்சன். ஆல்டன் பி நெல்சனுக்கு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு ராஜா பருன். ராஜா பருனுக்கு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு ஆல்டன் பி நெல்சன். இப்படி எல்லாம் கருத்துக்கு கருத்து மோதுறதை விட்டுட்டு வீடு தேடி போய், அதுவும் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை மிரட்டுறது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? ஏதாவது நாம் தமிழரை பற்றியோ இல்லை சீமானை பற்றியோ ஏதாவது ஒன்று பேசிட்டா அவங்க வீட்டுக்கு நாம் தமிழர் கட்சியினர் கூட்டமாக போய் அந்த பேசின பையனை மன்னிப்பு கேட்க வைக்கிற வீடியோவை நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். 2-3 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ ஆரம்பத்திலேருந்தே இதே ஒரு பழக்கம். அதாவது ஒருத்தன் தன்னை பற்றி பேசிட்டான்னா அவனை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கணும். அதுதான் கெத்து அப்படின்னு சொல்லி வீடு தேடி போய், பார்த்தியா நாங்கள் வீடு தேடி போய் அவனை மிரட்டி அவனை மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஆல்டன் பி நெல்சனோட விஷயத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, வீடு தேடி போய் மிரட்டியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் பயப்படல. அந்த பையன் பயப்படாமல் பதிலுக்கு சுற்றி இருக்கவங்களாம் அடித்து உட்கார வச்சு அனுப்பியிருக்காங்க. அந்த பையன் உங்களை தைரியமாக வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசுகிறாப்புல. அப்போ நீங்களும் அந்த தைரியத்தோடு பேசி கருத்துக்கு கருத்தை முன்வைக்கிறது தானே ஒரு நல்ல அரசியலாக இருக்கும். அதை விட்டுட்டு பேசுகிறதுக்கு போன ஆள் ஒரு பையில் எதுக்கு அருவாளை எடுத்துகிட்டு போகணும்? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? ஒருத்தனை மிரட்டி அவனை மன்னிப்பு கேட்க வைக்கணும்.
உங்களுக்கு எதிராக எவனுமே வீடியோ போட்டுறக்கூடாது, உங்களுக்கு எதிராக எவனுமே பேசிடக்கூடாது. இது என்ன மாதிரியான அரசியல்? ஒரு கூட்டத்தை, ஒரு கட்சியினரை தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடி கூட்டமாக மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? கருத்துக்கு கருத்து முன்வைக்க முடியாமல் வன்முறையை கையாளுறது எவ்வளோ பெரிய ஒரு கோழைத்தனம். உங்களுக்கு எதிராக வீடியோ போடுறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை தாக்க போகிறீங்க, அதுவும் ஆயுதத்தோடு தாக்க போகிறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்தான அரசியல். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு கட்சிக்காரனை பற்றியும் அவதூறாகவும் அசிங்கமாகவும் எத்தனை இடத்துல வீடியோ போட்டிருக்கீங்க இந்த சாட்டை துரைமுருகன். அப்போ அவங்களாம் திருப்பிக்கிட்டு தாக்க வந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? இது மிக மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சீமான் அண்ணன் கண்டிச்சே ஆகணும். நன்றி.